இப்போ தக்காளி தொக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். தக்காளி சீப்பாக கிடைக்கும்போது நிறையா வாங்கி தொக்கை செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா உடம்புக்கும் நல்லது. நம்ம சீப்பான இதில் நம்ம பண்ணிக்கலாம். கடையிலலாம் காசு கொடுத்தே வாங்க வேண்டாம். நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கூட விட்டுட்டோனாலே போதும். நிறையா நாள் தங்கும், வீணாக போகாது. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கூட வேணும். முதல்ல தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எந்த காய்கறியாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முதல்ல போட்டு நல்லா அலம்பிட்டு எடுத்து இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வைங்க. எப்போவுமே தக்காளி தொக்குக்கு பெரிய பாத்திரத்தில் வைங்க. ஏன்னா தெறிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா தெரித்து கையிலெல்லாம் படும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து பாருங்கள். தோல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சுல்ல. இப்போ நம்ம தோலை உரிக்க வேணாம். சில பேர் தோலை உரிப்பாங்க, ஆனால் நம்ம தோலை உரிக்க வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சுருக்கேன்னா பிளெண்டர்னால் நல்லா மசிச்சிருவேன். மசித்தோன்னாக்கா ரொம்ப திப்பி திப்பியாக மசித்தா போதும். ரொம்ப சட்னி மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் குறப்பாகவே இருந்தாலே போதும், திப்பி திப்பியாக. இதில் நடுவில் இருக்கிற அந்த குண்டு குண்டாக இருக்கிற தக்காளியில் இருக்கும்ல, அந்த இடத்த ஒரு காம்பு மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்த மட்டும் எடுத்து முடிஞ்சால் எடுத்துருங்க. இப்போ பிளெண்டர் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, தக்காளி இதை ஆற வச்சுருங்க. இது அப்படியே சூடு ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் கையால் கூட மசிச்சுக்கலாம். கையாலே நல்லா தக்காளியை பிசிஞ்சிட்டு அந்த கட்டி கட்டியாக இருக்கும்ல அந்த காம்பு பகுதி, அதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கையால் கூட மசிக்கலாம். கொஞ்சம் ஆற விடுறதுக்கு டைம் வேணும். இப்போ நான் டைம் இல்லாதனால இந்த பிளெண்டரால் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க. மிக்சியில் அடிச்சிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் மிக்சியில் அடிக்காதீங்க. வேணும்னா அவ்வளோ நைஸாக வேணும்னாலும் அடிச்சுக்கலாம் மிக்சியில் கூட. ஆனால் எத்தனைன்னு அடிப்பீங்க, அதனால் கையால் ஆற விட்டு கையாலே பிசிஞ்சிருங்க. பிசிச்சு நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மூடி வச்சு கெட்டியாகட்டும். கெட்டியானதுக்கப்புறம் தான் உப்பு மிளகா அப்படிலாம் போடணும். ஏன்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். ஆரம்பத்திலே ஃபுல்லாக இருக்கும்போது போட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே குறையிற சாமான்கள் எல்லாம் இது கத்திரிக்காய், கீரை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா வெந்து கடைசியில் தான் உப்போ காரமோ சேர்க்கணும். தக்காளி தொக்கு பாருங்க, பாதி ஆயிடுச்சு. பாதி ஆணி முடிஞ்சோட உப்பு போடுங்க. உப்பு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஆஃப் உப்பு போட்டால் போகிறோம். அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு கரிச்சிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதில் போடுங்க உப்பு. அப்புறம் மிளகாப்பொடி, அதுவுமே வேணும்னா பார்த்துக்கலாம், கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மட்டும் போடுங்க, ஏன்னா இன்னும் குறையும் இது. அப்போ பெருங்காயம் போடுங்க, அவ்வளோதான் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். மஞ்சள் பொடி போடலை, வெந்தயப்பொடி போடணும். வெந்தயப்பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க வெந்தயப்பொடி போட்டுக்கோங்க. நான் வெந்தயப்பொடி போடுவேன், உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் லேசாக கசப்பு கொஞ்சமாக போட்டுருங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கரிச்சிரும். போட்டு வைங்க. ரொம்ப இன்னுமே சுண்டட்டும், நல்லா சுண்டும். எண்ணெய் விடணும். இது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாகவே விடுங்க. உடனே நாங்கள் யூஸ் பண்ணிவிடுவோன்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஆனால் கொஞ்சம் வச்சுருந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் எண்ணெயை இந்த பாருங்கள், இந்த கட்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா வாயில் மாட்டும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாக்க, இருந்தாலும் வாயில் சாப்பிடும்போது மாட்டுங்கிறதுனால எடுத்துருங்க. அவ்வளோதான். கையால் பிசிஞ்சோன்னா கைனாலே மாட்டும், எடுத்துடலாம். இப்போ பிளெண்டருங்கனால ரொம்ப இல்லை, 1-2 தான் இருக்குது. அது ஃபுல்லாக அடிச்சிடுச்சு. உடனே இப்படி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கூடவே எண்ணெய் விடுறேன் பாருங்கள். நல்லெண்ணெய் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதனால் நல்லெண்ணெய் விடுங்க. இதுக்கு கடுகு தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் நான் இப்படியே கூட வச்சுப்பேன் அப்படின்லாம் விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கடுகு பார்க்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்பாங்க. அதனால் கடுகு தாளித்து வச்சுப்பேன். கடைசியாக இறக்கும்போது அதை கடுகு அதில் போட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ நல்லா சுண்டட்டும். நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் இப்போ திறந்து பாருங்கள். இப்போ இனிமேல் குறைஞ்சி பாருங்கள். வெளியில் ஆயில் வந்திருக்கும், ஆயில் வரும். நல்லா ஃபுல்லாக ஆயில் வெளியில் விட்டுரும். எப்போவுமே இது ஒரு கெட்டியான பாத்திரத்தில் வைங்க. அடி கனமான பாத்திரம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடாயில் வைங்க. அதனால தான் சின்ன ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கேன். இப்போ கடுகு தாளித்து ஒரு தண்ணியில் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. போட்டுட்டு ஏன்னா அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தான், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்குது இல்லை, அதனால் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கனமான இது கடாய் இல்லைனா இதை குக்கர் இந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வைங்க. ஏன்னா தெறிக்கும். இந்த பாருங்கள் எப்படி தெறிக்குதா, அப்போ கையிலலாம் படும். கரண்டியுமே கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் தெரிக்காது. இல்லைன்னா அப்படியே கொதிக்கும்போது அப்படியே வரும். அந்த பாருங்கள் எண்ணெய் வெளியில் விட்டுருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லது, வீணாக போகாது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.